லக்ஷ்மி சிக்கன் ஷாப். நவராத்திரி அன்னைக்கு சிக்கன் ஷாப் திறந்து வச்சிருக்கிறது யாரா? போய் மூடுங்கடா. கடையை மூடிடுறையா, கடையை மூடிடுறேன். அண்ணன் பேசுறேன். நான் போய் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. என் கடையை எதுவும் பண்ணிட வேணாம்னு சொல்லுங்க குருஜி, ப்ளீஸ் குருஜி. குருஜி, இந்த ஏரியால பெருசா பிசினஸ் எதுவும் இருக்காதுங்க குருஜி. 9 நாள் கடையை மூடிட்டா அப்புறம் நாங்கெல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு செத்து போகடா. அவ்வளவு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. போய் இதே கடைய கல்கத்தா மும்பைல வச்சுக்கோ. அப்படின்னா சொல்லாதீங்க யூபில குருஜி. வச்சுக்கிட்டேன்னா பகவானுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்சு. குருஜி, ஐயோ லட்சுமி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? குருதேவ்ஜி, இத்தனை வருஷமா மாமிச வாடகையே இல்லாத இந்த உடம்ப அசிங்கம் பண்ணிட்டேன். அதுவும் நவராத்திரி அன்னைக்கு இவ தலைய வெட்டி காளி மாதாவுக்கு ரத்த அபிஷேகம் செஞ்சு நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. குருஜி, ப்ளீஸ் குருஜி, எங்க அம்மா விட்டுருங்க குருஜி. எங்க அம்மா தெரியாம பண்ணிட்டாங்க. ஏய், கத்தி கொடுங்களா. ஜனங்களே, என்ன இந்த குருதேவ் பொம்பளைய ஏன் சாவடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இது காவி துணிக்கு களங்கம் பண்ணிருச்சு. நீங்க யாரும் பயப்படாதீங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க. இவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். பயப்படாதீங்க. அவர் என் அப்பாடா, என் அப்பாடா. அவங்க என் அம்மாடா, அவங்க என் அம்மாடா. இது என் குடும்பம்டா, என் குடும்பம்டா. அம்மா, உங்க பொண்ணு தலையை வெட்டினவனோட தலைய யாரோ வெட்டி வீதியில வீசிருக்காங்கம்மா. கடவுள் இருக்காரு. அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. ரொம்ப வேதனைப்படுறாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருக்காங்க. நடந்ததை மறந்து அவங்கள மன்னிச்சீங்கன்னா உங்களை உயிரா வச்சு பார்த்துப்பாங்க. உங்களை கூட்டிட்டு போனா இங்க வந்தேன். ப்ளீஸ் வாங்கப்பா. என்ன அப்பான்னு மட்டும் கூப்பிடாத. என்ன என்ன இங்க கூட நிம்மதியா இருக்க விட மாட்டல. அப்ப என்ன மோசம் பண்ணா, இப்ப உன்னை அனுப்பி என் குடும்பத்தை நடுத்தரல நிக்க வச்சுட்டா. அவங்க எப்ப வேணாலும் வந்து எங்களை கொன்றுவாங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான், நம்ம மானத்தை காப்பாத்திருக்கான், நம்ம புள்ள ஸ்தானத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிருக்கான். இந்த சின்ன வயசுல இவ்வளவு தூரம் வந்து இங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அவன் அம்மாக்காக எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி இருக்கான். இப்ப இருந்து அவனும் என் புள்ளதான். அவனை கூப்பிடுங்க. வா சந்திரா. என்னடா இது? என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. வாங்க, அவங்க வரதுக்குள்ள கிளம்பிடுவோம். அப்படியே ஜிப்பா எடுத்துட்டு வந்துரு. டேய், இங்க இருக்காண்டா. டேய் டேய், குருதேவாலங்க உன்னை போறதுக்கு ரெடியா இருக்காங்களா? ஆமாண்டா. அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த கஷ்டத்தை போராடி ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ஜெயிச்சா கண்டிப்பா உன்னை வெளியே அனுப்புவாங்க. வெளியே எங்க பசங்க உனக்காக ரெடியா இருப்பாங்க. அதை கொடு. இது நாங்க செய்யற உதவி. என்னது இது? ஆயுதம். டூ பட் டோன்ட் டை. இவன் பயப்படுறத பார்த்தா இவன் குருதேவ கொண்டிருக்க மாட்டான். அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல. பாவம், விட்டுறலாம். சாவடிக்கிறதுக்கு காசு வாங்கியிருக்கோம். சாவடிச்சு தான் போகணும். இவன் பேச்ச யாரும் கேட்காதீங்க. வாங்கடா.
நீ பாசா நான் பாசா சாவடிக்க வந்திருக்கோம் வழி விடுறா. செய்யற வேலையில ஒரு நியாயம் இருக்கணும். தப்பு செய்யாதவனை தண்டிச்சா அந்த அல்லாஹ் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு. குருதேவ் ஃபேமிலி எழுத்தவனுக்கு தானே கரு. ஐயா, குருதேவ கொன்னுட்டாங்கடா. கொன்னவன் காட்டுக்குள்ளதான்டா இருக்கான், புடிங்கடா. ஏய், குருதேவ கொண்டவன் நம்ம காட்டுக்குள்ளதான் இருக்கான். வாங்கடா போய் பிடிக்கலாம். அண்ணா சொல்றா. கான்ஸ்டபிள் பாஸ்கரோட வீட்டு அட்ரஸ் கிடைச்சிச்சுண்ணே. நான் அந்த பாஸ்கர் வீட்டுக்கு போறேன்.
செத்து போன பண்ணி இங்க அவனை காப்பாத்த வந்துச்சா? நீங்க 3 பேர் அந்த பக்கம் போங்கடா. ஏய் ஏன் கூட வாடா. பலம் ஒரு வயசு வரைக்கும் தான் இருக்கும், அறிவு சாகுற வரைக்கும் இருக்கும். புத்தி ஆல அடி. எந்திரி எந்திரிடா. பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஏய் அவன உயிரோட விடுறா வாங்கடா. பயமா இருக்குன்னு இத்தனை பண்ணிய சாவடிச்ச அந்த பாவத்துக்கு கடவுளே இவனை அனுப்பிச்சிருக்காங்க. அவன் சாவு என் கையில தான் எழுதி வச்சிருக்கேன்.